ஸ்டெல்லா எப்படி ஆயிடுச்சுன்னு. நான் எப்படிலாம் ஆகணும் கனவுல கூட நினைக்கல ஸ்டெல்லா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்யாவும் சோனியும் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? இவர் என்னைக்கு கண் முழிச்சு வருவாருன்னு தெரியல. டாக்டர் வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அக்கா, எல்லாம் சரியாயிரும். நல்லா கடவுளை கும்பிட்டுக்கோங்க, நல்ல முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க, நல்லா சரியாகி எந்திரிச்சு வந்துடுவார். ராணி ராணி என்னம்மா ஆச்சு? குழந்தைக்கு என்னம்மா ஆச்சு? என்னம்மா சொல்கிறேன்? எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு கை காலே நடக்குது. உன்னை பார்த்தாலே எனக்கு அல்லையே பிடிக்குது ராணி. ஏக்கா நல்லா தாங்க இருந்தார். ப்ரெஷர் மாத்திரை சுகர் மாத்திரைலாம் கூட கரெக்டாக போட்டுருவாருக்கா. ஒவ்வொருத்தர் மாதிரி அது போடாமலாம் இருக்க மாட்டாருக்கா. வண்டியில் போயிட்டு இருந்திருக்காரு. பின்னாடி ஏதோ காரக்காரன் இடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் தலை சுற்றி விழுந்துட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலக்கா. நீ முதல் காப்பி டீ ஏதாவது குடிச்சியா? என்ன சாப்பிட்டியா? என்ன எனர்ஜி இல்லாமல் இருக்க? எப்போ சாப்பிட்டது? முதல் இது ஆக்சிடென்ட் எப்போ நடந்துச்சு? எதுவுமே எனக்கு தெரியாது. ஜாக்பன் வந்து சொல்லி தான் எல்லாமே எனக்கு தெரியும். நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை. ஏன் நீ ஃபோன் அடிக்கல? ஏக்கா நானும் ரேஷன் கடையில் இருந்துக்கிட்டு தாங்க்கா ஃபோன் வந்துச்சு. நான் அப்படியே அறக்க பறக்க ஓடி வந்துட்டேங்க. இந்த ஸ்டெல்லா தாங்க்கா ஃபோன் பண்ணி அங்கே யார்கிட்டயோ சொல்லியிருக்கா. சரி இப்போ குழந்தைனை எங்கே வச்சுருக்காங்க? ஐசி வார்டை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்களா? ஐசி வார்டில் தான் வச்சுருக்காங்களா? எங்கே இருக்காப்ளி? ஐசி வார்டில் தாங்க இருக்காரு. வெளியெலாம் கொண்டு வரலக்கா. நானும் ஸ்டெல்லாவும் போய் பார்த்துட்டு வந்தோம். வேறு யாரையும் உள்ளே அனுப்ப மாட்டேங்கிறாங்கக்கா. சரி நீ ஏன் இப்படி பேசக்கூட எனர்ஜி இல்லாமல் இருக்க? சாப்பிட்டியா? தண்ணி ஏதாவது குடிச்சியா? இல்லை டீ கலர் எதுவும் வாங்கிட்டு வரவா? என்ன மாதிரி குடிக்கிறியா? உங்கள் அத்தா வந்துட்டு இருக்காங்க. பணம் எவ்வளோ கட்டியிருக்கீங்க? இன்னும் எவ்வளோ பணம் கட்டணும்? அக்கா இப்போ 1 லட்ச ரூபா கட்டியிருக்கேங்க்கா. இன்னும் 2 லட்ச ரூபா கட்ட சொல்லியிருக்காங்கக்கா. என்னம்மா சொல்கிற? 1 லட்சம் கட்டிட்டியா? இன்னும் 2 லட்சமா? அப்படி என்ன வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க? 3 லட்ச ரூபா கட்டுற அளவுக்கு ரொம்ப அடியா? அடி எங்கே பட்டிருக்கு? அக்கா தலையில் பின்னாடி தலையில் அடிபட்டிருக்கான். நெஞ்சில் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்கக்கா. நெஞ்சில் அடிபட்டதில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கக்கா. என்ன செய்கிறதுனே தெரியலக்கா. நான் என்ன செய்ய போகிறேன்னே தெரியலக்கா. சத்யா சோனிட்ட இது விஷயத்தை எப்படி முதல்ல சொல்ல போகிறேன்னு தெரிலக்கா. கஷ்டமாக இருக்குக்கா. சரி விடு, அழுகாத. சத்யா சோனிட்ட இன்னும் சொல்லலை. வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லியிருக்கேன். வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க.